சென்றுள்ள அவர் அங்கு முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்தில் முதலீடு செய்யுமாறு அழைப்பு விடுத்து வருகிறார். தமிழகத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக திரு ஸ்டாலின் முன்னிலையில் பல்வேறு நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சான் பிரான்சிஸ்கோ மற்றும் சிகாகோவில் உள்ள உலகின் 10 முன்னணி தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அந்த வரிசையில் லிங்கன் எலக்ட்ரிக், விஷய் பிரிசிஷன் மற்றும் வெஸ்டியன் ஆகிய நிறுவனங்களுடன் 750 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் திரு ஸ்டாலின் முன்னிலையில் நேற்று முன்தினம் சிகாகோவில் கையெழுத்தாகின. இந்நிலையில் அமெரிக்காவிலிருந்து அரசு கோப்புகளில் கையெழுத்திடும் படத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள திரு ஸ்டாலின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் உலகை உள்ளங்கைக்குள் கொண்டு வந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அயலகம் முன்னிட்டும் அரசு கோப்புகள் தேங்கிடாமல் ஆபீஸ் வழியே பணி தொடர்வதாக அவர் கூறியுள்ளார். மற்றொரு பதிவில் செயற்கை நுண்ணறிவு முதலீட்டு வாய்ப்புகளை ஆராய்வது குறித்து உலகின் மிகப்பெரிய வங்கியான BNY மெல்லன் வங்கியுடன் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடத்தப்பட்டதாக திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவின் ஆற்றலை பயன்படுத்தி தொழில்நுட்பம் மூலம் எதிர்காலத்தை முன்னெடுப்போம் என்றும் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார்.